சிம்பிளா, ஈஸியா 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் ரெசிபீஸ் பார்க்க போறோம். முதல்ல பிசிபெலாபாத், 2வது வரகரிசியில பொங்கல் பார்க்க போறோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் திணையில வெஜிடபிள் உப்மா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில்லி கார்லிக் நூடுல்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெலாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியானது. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னர், லஞ்ச் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாம். துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை இதை நல்லா கழுவிக்கணும். பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 3 பேர்த்துக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பிசிபெலாபாத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ 4 கப் ஊற்றிக்கலாம், வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் நல்லா சூடான தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். இதை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுறலாம். இது வந்து நல்லா வேகணும். நான் வந்து சோனா மசூரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பொன்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம 3 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ 1 இன்ச் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், கொத்தமல்லி, கசகசா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், பட்டை, கிராம்பு, இதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயும் தேங்காயும் மறுபடியும் போடுவோம். இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு நான் மறந்துட்டு எள்ளு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம முதல்ல 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக கூட வறுத்துக்கலாம். இது எல்லாமே போட்டுடலாம். நான் சொன்ன அந்த எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாப்பி சீட்ஸ், கொத்தமல்லி, ஜீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுக்கலாம். நான் அது போடலை, எண்ணெய் ஊற்றலை. இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது ஆறணும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வறுக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ட்ரை தேங்காய் இருக்கும், அதாவது கொப்பரி தேங்காய்னு சொல்லுவாங்க. நல்லா விளைஞ்ச தேங்காய் வெயிலில் காய வச்சுருப்பாங்க, அதை வந்து நம்ம போடலாம். அதையே துருவி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் எனக்கு இல்லைங்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவே யூஸ் பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா பச்சையாக போடக்கூடாது. இது நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து கருக விட வேணாம். ப்ரௌன் ஆனால் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்காதீங்க, நல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக இருக்கணும். இதுதான் பிசிபெலாபாத். பிசிபெலாபாத்தோட பவுடர், பேசிக் பவுடர் ட்ரெடிஷ்னலாக கர்நாடகாவில் யூஸ் பண்ணுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து ரேடிஷ், முள்ளங்கி போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். வாழைக்காய், பரங்கிக்காய் எல்லாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம். லைட்டாக வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். வணக்கும் போதே நமக்கு பச்சை வாசனை போயிடும். இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன், 2 போடுறேன். கத்திரிக்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பிசிபெலாபாத்துக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேக வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் பிசிபெலாபாத் 1 பாட்டில் வைக்கும்போது நம்ம எல்லாமே அப்படியே சேர்த்து வச்சுருவோம். காய், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு வச்சுருவோம். இது நான் ஓப்பனில் வேக வைக்கிறேன். இப்படி தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், தேவையான அளவு தண்ணி அதை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். இதை வேக வைக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு.
இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். உப்பு போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதிலேயே வந்து புளி தண்ணியை ஊற்றிடுவோம். ஸோ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ரைஸும் அந்த துவரம்பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று உடையாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கிறேன். லைட்டாக, ரொம்ப நீங்கள் வந்து மசிச்சு விட்டுறாதீங்க. இப்போது காய் வெந்துடுச்சு. நம்ம புளி தண்ணி ஒரு 1/4 கப் தின்னான புளி தண்ணி, மிளகாய்த்தூள் போடுறோம். அதை போட்டுட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வேக வைக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அந்த பச்சை வாசனை போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிபிளாபாத் நல்லாயிருக்கும். இந்த புளி தண்ணி எதுக்காக நம்ம ஊற்றுறோன்னா, நம்ம வந்து இப்போ மார்னிங் செஞ்சிட்டோன்னா நைட் வரைக்குமே இது கெட்டு போகாது நம்ம புளி ஊற்றும்போது. அது இல்லாமல் புளி தண்ணியில் வேக வைக்கும்போது காய்களும் சத்து போகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வேக வச்ச அரிசி, அந்த துவரம்பருப்பு, அதை வந்து நம்ம இதில் போட்டுறோம். ஸோ ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த துவரம்பருப்பும் ரைஸும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பவுடர் போடுவோம். அரைச்சி வச்ச பவுடர் கொஞ்சம் மட்டும் வெல்லம், ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சூடான வாட்டர், அதாவது கொதிக்கிற தண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும், கொதிக்க வச்சுக்கணும். இந்த டைமில் இது கட்டியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சுடு தண்ணி ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இப்படி ரொம்ப டேஸ்டான பிசிபிளாபாத் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த பவுடரை கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் எல்லாம் அரைச்சி வைக்கும்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பும் தேவைப்படும். நீங்கள் இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸில் உப்பு போடலை, ஸோ காயில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஏன் நான் உப்பு போடுறேன் அப்படின்னா, டேஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கு தேவைப்படுங்கிறக்காக. இப்போ நல்ல ஹாட் வாட்டர், பாய்லிங் வாட்டர் ஊற்றிடணும். ஒரு 1.5 கப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், டோட்டலாக மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னா, சூடான தண்ணி ஊற்றணுன்னா ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடுறோம். ஸோ அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கனாலும் அப்படியே இருக்கும். இல்லை நீங்கள் கெட்டியாக இருக்கும்போது நம்ம அப்படியே கொடுத்து விடும்போது ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இதனோட பதம் அப்படிங்கிறது பிசிபிளாபாத்தோட பதம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். இப்போது சீசனிங்காக எண்ணெய், நெய் ரெண்டுமே ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், முந்திரி, அதுக்கப்புறம் நிலக்கடலை, பெருங்காயம், இதெல்லாம் வந்து அப்படியே தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 டேஸ்டான கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபிளாபாத் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம பூந்தி போட்டு தான் ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பூந்தியை மேலே தூவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு டைரெக்டாக சர்வ் பண்ணிடலாம். அப்பளம் இருந்துன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதேமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் பண்ணலாம். திணை, குதிரைவாலி, வரகு, சாமை, குலசாமை, இப்படி நிறையா இருக்குது. கவுனி அரிசிலையும் நீங்கள் பண்ணலாம். இது குழந்தைகளுக்கு லஞ்சாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வரகு அரிசி வெண்பொங்கல், அதாவது ப்ரோசோ மில்லட்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொங்கல்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் ஓப்பன்லேயும் பண்ணலாம், இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். ஒரு மூங் தால் வந்து அரைக்கப்படுத்திக்கலாம், அதாவது பாசி பருப்பு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்தா போதும். வரகு வந்து நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1 கப் போட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ 3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் விட்டால் பர்ஃபெக்டாக வெந்துடும்.
பொங்கல் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கொலையே இருக்கணும். பொங்கல் வந்து உப்புமா மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் 4 கப் போடலாம். இதுலேயே உப்பு நெய் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நெய் ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. சிம்பிளான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட சொல்லலாம். ஸோ ஒரு 3 விசில் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொலைய வரணுன்னா நல்ல ஹாட் வாட்டராக இருக்கணும். இப்போ சீசனிங்க்கு நெய் போட்டு கியூமின், பெப்பர், அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். அதாவது ஜீரகம், மிளகு, முந்திரி, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. நீங்கள் வேணும்னா பெருங்காயம் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம பொங்கல் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரோடு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு இது கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட வரகரிசி எல்லாம். இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் குழந்தைகளுக்குனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். ஸோ வரகு பொங்கல் அப்படிங்கிறது 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சட்னி, சாம்பார் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வைரல் சில்லி கார்லிக் நூடுல்ஸ். அது ரொம்ப ஈஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 3 பேக்கெட் நூடுல்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை வந்து கழுவி எடுத்துடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டிக்கி ஆகிறதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜே நமக்கு வந்து இனஃப்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை வந்து வடிகட்டிட்டோம், தண்ணியே இல்லாமல். இப்போது அந்த ரன்னிங் வாட்டரில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த ஒட்டிகிட்ருக்க அந்த மாவு எல்லாமே வந்து போயிடும். ஸோ அப்படிங்கும்போது அந்த நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். இதெல்லாம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். குழந்தைகளுக்குன்னா நீங்கள் சில்லி சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம சாஸ் ரெடி. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ சாஸோட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றலாம். இப்போ கேப்சிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கேப்சிகம் போட்டிருக்கேன். அதாவது ரெட்டில் 1, எல்லோவில் 1. நீங்கள் க்ரீன் கூட போட்டுக்கலாம், நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் போட்டு நல்லா வதக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப தண்ணி ஊற்றி அதெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வதக்கினதுக்கப்புறமா சாஸ் நம்ம வந்து ஊற்றிடுவோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறையா எண்ணெய் ஊற்றுறாங்க, ஆனால் நான் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நூடுல்ஸ் வந்து போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக வேணால் கொடுக்கலாம், இல்லை வந்து டின்னராக கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் வரும்போது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு மசாலா அதெல்லாமே வந்து நம்ம போடலை. ஸோ அப்படிங்கும்போது நூடுல்ஸ் மசாலா எல்லாமே போடாத போது ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். இதில் நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர், அதுக்கப்புறம் மஷ்ரூம்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் கொண்டக்கடலை வேக வச்சு கொஞ்சம் வந்து வதக்கி அதை கூட நீங்கள் போடலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும்.
நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான திணை வெஜிடபிள் உப்புமா. அதாவது திணை அரிசியில் பண்ண போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு திணை அரிசி நம்ம எடுத்துக்கலாம். திணை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், எல்லோ கலரில். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது ஓப்பன்லேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 1 கப் ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நம்ம நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 2 கப் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக வதக்கணும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெஜிடபிள்லாம் போட போகிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதையும் நம்ம நல்லா வதக்கணும். தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டு வதக்கலாம். நீங்கள் இதை வந்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது அது தானாக வேகும். ஸோ அப்போ வந்து ரொம்ப நம்ம ப்ரௌன் ஆகணும் அப்படின்னலாம் இல்லை. இந்த உப்புமாவுக்கு வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. இப்போ பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடபிள் இல்லாமல் கூட நீங்கள் சிம்பிளாக பண்ணிவிட்டு சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை மட்டுமே வச்சு கூட பண்ணலாம். ஸோ பாருங்கள், இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்குறோம். இதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான மசாலாவோட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வதக்கும்போது நமக்கு பச்சை வாசனை வராது. நீங்கள் 1-1.5 நிமிஷத்துக்கு மேலே இதை வதக்கவும் வேணாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஊற வச்ச திணை அரிசியை நான் போட போகிறேன். அதே தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா அது வந்து நல்ல தண்ணி ஊற்றி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இதே வந்து நீங்கள் ட்ரைடு க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி எல்லாம் ஊற வைக்கும்போது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான வாட்டர் அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏன் வந்து இந்த வெஜிடபிளோட போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னா, அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அந்த வெஜிடபிளோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம்தான். ஸோ நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க, ஸோ ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் ப்ரெஷர் குக்கரில் 2-3 விசில் விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஊற்றலாம், 2 கப் ஊற்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், இப்படி பண்ணும்போது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் ஒட்டிடும், பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறாது. ஸோ நம்ம அப்படி கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சூப்பு மாதிரியும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ 2-3 விசில், மொத்தமாக நமக்கு 2 விசில் போதும். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே விட வேணாம். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக அந்த திணை அரிசி உடையாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதில் வந்து கண்ணுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னு நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான்.